இந்தியாவில் பொண்ணுங்களோட ரியாலிட்டி நான் சொல்றதுல நிறைய பேருக்கு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். நீங்க அது என்கிட்ட ஓப்பனா கமெண்ட்ல சொல்லணும். அந்த பொண்ணு வெளியில போனா அது ரிஸ்க் தான் மட்டும் இல்ல, அது தப்பு தானே. எப்படின்னா வீட்டுக்கு வெளியில ஆம்பளைங்கள்லாம் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும். அதுல அவங்கள நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? பொண்ணுங்க தான் அவங்க சேஃபா இருக்கணும், அவங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். அது வணக்கம். எனக்கு ரொம்ப நல்லா தமிழ் தெரியாது. ஏதாவது தப்பு இருந்தா நீங்க மன்னிச்சிடணும். எப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமா சந்தோஷப்படுறேன். நம்ம ரொம்ப நம்ம சிஸ்டம் எல்லாம் வளர்ந்துருக்கு. ஆனா பொண்ணுங்களுக்கு அந்த கரெக்டான இடம் இல்லைன்னா அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிற இடம்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு சந்திரன்ல கூட போயிருக்கு. ஆனா இடத்துல சந்தோஷப்படும்போது கூட அந்த நம்ம பொண்ணுங்க 6 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியில போக முடியுதா? அதுதான் ஒரு கேள்வி. நம்ம கிட்ட இருக்கிற பொண்ணுங்க 6 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியில போக முடியாது. எப்படின்னா அந்த பொண்ணு வெளியில போனா அது ரிஸ்க் தான் மட்டும் இல்ல, அது தப்பு தானே. எப்படின்னா வீட்டுக்கு வெளியில ஆம்பளைங்கள்லாம் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும். அதுல அவங்கள நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? பொண்ணுங்க தான் அவங்க சேஃபா இருக்கணும், அவங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். அதுதான் அவங்களுக்காக சேஃபா இருக்கும். ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு பொண்ணு பைலட்டா இருந்திருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு கல்யாணத்து அன்னைக்கு மெதுவா ரொம்ப ஷையா தான் நம்ம அந்த மண்டபத்துல வர முடியும். அதுவும் 4 பேரே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் அவங்கள கூட்டிட்டு போவோம். ஆனா அந்த பையன் ஒரு ராஜா மாதிரி இருந்திருக்கும். ஒரு பொண்ணு பிஹெச்டி படிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அந்த பொண்ணு வெளியில இருந்து போனோம்னா ஒரு 5 வயசுல புள்ளைய விடுவேன். பிகாஸ் அந்த பொண்ணு சேஃபா இருக்கணும். அது மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணி வேறொரு வீட்ல கொண்டு போனோம்னா கூட எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த பொண்ணு வரிசை எடுத்துட்டு வரணும். அந்த நகை எடுத்துட்டு வரணும். அதுதான் இன்னத்து நம்முடைய இந்தியால பொண்ணுங்களோட ரியாலிட்டி. எப்படின்னா அந்த பொண்ணுக்கு சந்தோஷமான ஒரு என்விரான்மெண்ட் அதாவது சொசைட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளோ படிச்ச பொண்ணானாலும் அந்த பொண்ணுக்கு 6 மணிக்கு அப்புறம் வீட்டிலிருந்து கிளம்புறதுக்கு ரைட்ஸே இல்லை. ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ ഡെമോക്രാറ്റിക് ആയ കൺട്രിയിലെ 47% பொண்ணுங்களும் நம்ம 6 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியில இறங்க முடியாது. கர்ஃப்யூ ஆயிருக்கும் அந்த பொண்ணுங்களுக்காக. ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு எக்ஸ்ப்ளோய்டேஷன் அதிന്റെ எல்லா ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுவேன். ஒருவேளை நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு பொண்ணு எங்க இடத்துல ரொம்ப அன்சேஃபா இருக்குன்னு கேட்டுட்டேன்னா, அவ வீட்டுக்கு வெளியில இருக்கும்போது தான் ரொம்ப அன்சேஃபா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கும் அப்படித்தான் தெரிஞ்சது. ஒரு பொண்ணுக்கு வெளியில தான், அதாவது வீட்டுக்கு வெளியில தான் ரொம்ப அன்சேஃபா ஃபீல் ஆகும். மத்த நம்மளுக்கு தெரியாதவங்க ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட தான். ஆனா அது தப்பான ஒரு நினைவு தான். எனக்கு இந்த டேட்டா தெரியற வரைக்கும் நான் இப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தது. ஆனா இப்போதான் எனக்கு தெரியுது. அந்த டேட்டா உங்ககிட்ட கூட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். நான் டேட்டா சொல்றது எப்படின்னா, நான் என் மனசுல இருந்து சொல்றது இல்ல. இது கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்த டேட்டால இருந்து தான் நான் சொல்றேன். ஒரு பொண்ணுக்கு மேக்ஸிமம் வயலன்ஸ் அவங்க அனுபவிக்கிறது அவங்க வீட்டில இருந்து தான் நம்மளுக்கு இந்த டேட்டால இருந்து தெரியுது. 70% ஆஃப் வயலன்ஸ் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கு. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ யாருமே அதை சொல்ல மாட்டேன். அது அவங்க விதியா அவங்க பார்க்குறேன். மேக்ஸிமம் கேஸ் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கைன்னு நினைச்சு அவங்க அதை அனுபவிச்சுட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ வரைக்கும் இருக்கிற டேட்டால 90% ரேப் கேஸ்ல அவங்க விக்டிம் மேக்ஸிமம் அக்யூஸ் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிதான் போயிட்டு இருக்கேன். அது ஒரு ஷோக்கிங்கான விஷயம் தான். ஒரு பொண்ணோட பைசா காசு அதெல்லாம் மற்றவங்க வெளியில போய் அவங்கக்கிட்ட இருந்து திருடுறதே விட அவங்க வீட்டில் இருந்து தான் அது திருடுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. எப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த காசு மேலே மேக்சிமம் அது அவங்க காசு இல்லை, கொஞ்சம் கூட அவங்க மேலே பொறுப்பே இல்லை. அவங்களுக்கு அந்த காசு மேலே எப்படி சொல்கிறது அவகாசமே இல்லை. அப்படிதான் போயிட்டு இருக்கேன். 5 லட்சம் பொண்ணுங்களை வருஷம் கொண்டுட்டே இருக்கு. எப்படின்னா அது பொண்ணுங்களா பிறந்திருக்கு, அதனால மட்டும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது நம்மளுக்கு ஏத்துக்கவே முடியாது. 63 மில்லியன் அதிகம் பொண்ணுங்களை வயிற்றுல இருந்து தானே எப்படின்னா பூர்ண ஹத்யா பண்ணிட்டு கொண்டுட்டேன். அந்த குழந்தைங்க பொண்ணுங்களா ஜெனிச்சிட்டேன், அதனால அந்த பொண்ணுங்களை வயிற்றுக்குள்ளேயே கொண்டுட்டேன். அதுவும் இதெல்லாம் எல்லா டிசிஷன்ஸும் வீட்டில் இருந்து தான் நடக்கும். அதுதான் ரொம்ப ஷாக்கிங். அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் அவங்க அனந்தர அவகாசியா ஒரு ஆண் புள்ள தான் வேணும். அந்த ஒரு மாமியார் மாமனார் யாரானாலும் ஒரு ஆண் புள்ள தான் கேட்குறேன். பொண்ணு பிறந்துருச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை. எல்லாரையும் பற்றி சொல்லலை, கொஞ்சம் பேர் அப்படிதான் இருக்கு இப்போ இந்த சிச்சுவேஷன்ல கூட. ஆனா நிறைய பேர் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவேன் பொன் குழந்தை பிறந்துருச்சுன்னா. ஆனா மேக்சிமமா இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆம்பளை புள்ள தான் பொத்து கொடுக்கணும், இல்லைன்னா பொண்ணு மேலதான் தப்பு. அதுவும் பொண்ணுக்கு தான் ரொம்ப தலைவலியா இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப பொண்ணுங்கள் இப்போ கூட போயிட்டே இருக்கும். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங்ஸ் தெரியும். உமன் ஃபேஸ் மோர் கிரைம் அட் ஹோம் தேன் அவுட் சைட். பொண்ணுங்கள்னா ஒரு செகண்ட் ப்ரையாரிட்டியாக பார்க்குறேன். നമ്മുടെ ഇന്ത്യയുടെ പോപ്പുലേഷനിൽ 48% பொண்ணுங்களும் 52% புருஷங்களும் ஆயிருக்கு.
அப்படின்னா அந்த டேட்டா அதுதான். நம்ம இந்தியால பாப்புலேஷன்ல 48% எந்தாയിരിക്കും நடந்துட்டு இருக்கு நம்ம இந்தியாக்குள்ள എന്തായിരിക്കും റീസൺ 48% நம்ம இந்தியாவில் பாப்புலேஷன்ல செகண்ட் ப்ரையாரிட்டியா மற்றவாக்குறேன். அதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கிறவங்கள யாரானாலும் எப்போ வேணாலும் அவங்கள புஷ் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே நமக்குள்ளே இருக்குது. தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க மட்டும்தான் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவேன். எப்படின்னா உங்களை என்ன வேணாலும் பண்ணிட்டு அவங்களுக்கு தப்பிச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மகிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவேன். அதுதானே சத்தியம். அப்போ ஒரு பொண்ணுனா ஓகே வீக்கா இருக்கு, ஸோ அவங்க கிட்ட என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இதுக்கு ரீசனா இருக்கு. அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன இதை பத்தி அபிப்பிராயம் இருக்குன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு அர்த்தம் நீங்க வீக்கா இருக்கு அப்படின்னு இல்லை. கடவுள் எல்லாரையும் சமமாதான் ஆம்பளைங்களை பொண்ணுங்களை 2 பேரையும் சமமாதான் இங்க விட்டுருக்கு உலகத்திலே. ஸோ நம்மளுக்கு 2 பேருக்கும் வாழ்றதுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்கு கடவுள். அதுக்கு ஒரு பிளானிங் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பொண்ணுங்களும் பசங்களும் 2 பேரும் சிமிலர் தான். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்லன்னு நான் சொல்லலை. எப்படின்னா அதுக்கு என்ன ரீசன், அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் கரெக்டாக இருக்கணும். அதனால கடவுள் அதுக்காக கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு. அதுதான் சத்தியம் உண்மை. இல்லைன்னா பொண்ணுங்கள் ஆணுங்கள் அப்படி டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. எல்லாருக்கும் புத்தி எல்லாமே கரெக்டாக தான் கடவுள் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எதுக்குன்னா யார் டிசிஷன் எடுக்கும், யார் காரை ஓட்டுவேன், யார் பிளெயின் ஓட்டுவேன், அதுக்கெல்லாம் இல்லை. அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப சக்திமானாக இருக்கிற ஆளே எல்லா 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 இடத்துல ரொம்ப அதிகமாக ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கலாம்ல. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரிலவெண்டாக இருந்தால் லோகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் பொண்ணுங்களை ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம். அப்படிதானே? அப்படி கிடையாது. கண்டிப்பாக வீக் கிடையாது. பட் அவங்கள பர்பஸ்ஃபுல்லி அது வீக் ஆக்குறதுக்காக ட்ரை பண்ணோம்னா எப்படி சொல்றது, நான் சொல்றதுல நிறைய பேருக்கு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். நீங்க அது என்கிட்ட ஓப்பனாக கமெண்ட்ல சொல்லணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது பர்பஸ்ஃபுல்லி நம்மளை அப்படி வீக்கா கொண்டு வருது. அதுதான் இட்ஸ் எ பர்ஃபெக்ட் பிளான் பிஹைண்ட் இட். அதுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணு சைல்ட்ஹுட்ல இருந்தே அவங்களுக்கு அந்த பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு வருது. அதுதான் கரெக்டான ஒரு என்ன வேர்ட். எப்படின்னா ஒரு பொன் குழந்தை பிறந்து வச்சுக்கோ அப்படின்னா அந்த கோஆப்ரேட்டிவ் உலகமே அவங்கள அப்போவிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்படின்னா ஒரு பொன் குழந்தை பிறந்து வச்சுக்கோ, அந்த பொன் குழந்தைக்கு எப்படி ஒரு பார்பிடோல் கொடுக்கும், ரொம்ப ராஜகுமாரன் கல்யாணம் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தையிலிருந்தே அந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணி எடுக்குவேன். ஆனால் ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு கன் வாங்கி கொடுக்குறேன், ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறேன், ரொம்ப பிளெயின் அந்த மாதிரி இருக்கிற டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். ஸோ அது மேக்ஸிமம் அப்படி தான் நடக்குவேன். ஸோ அந்த பொண்ணுங்களை அதுண்ட ஒரு சைட்லைன் அப்படின்னா சின்ன வயசுலேயே ஓகே நீங்கள் ஃப்யூச்சரில் அப்படி தான் ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கொண்டு வருது. கன்னு கொடுக்கும், கார் ரைசிங், சூப்பர்மேனா அவங்கள இமேஜினே பண்ண வைக்குவேன். ஆனால் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே ஒரு சூப்பர் கேர்ள் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல பொண்ணுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. இது பிள்ளைகள சாய்ஸ் கிடையாது, நம்ம அவங்கள சாய்ஸ் பண்ண வைக்கிறேன். நம்ம அவங்களுக்கு கொடுக்குற எந்த ஸ்பேஸ், நம்ம எந்த சைல்ட்ஹுட்ல இருந்து அவங்களை எப்படி நம்ம உருவாக்கி எடுக்குது, அதுதான் மெயினான ரீசன். ஒரு சின்ன பையனுன்னு வச்சுக்கோ, அந்த பையன் நீங்க எப்படி சொல்லுவேன்னா பொண்ணுங்க மாதிரி அழுதுட்டு இருக்கேன், பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன், பொண்ணுங்க மாதிரி பண்றேன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அங்கே ஒரு டெஃபினிஷனே அம்மா அப்பா சின்ன வயசுல இருந்தே கொடுக்குறேன்ல அந்த பையனோட மைண்டில். நான் ஒன்று விரும்புகிறேன், அந்த சின்ன பையனுக்கு அழ வந்தால் கூட அது அழுது முடிக்கிறதுக்கு அவனால் முடியல. அதனால தான் மேக்ஸிமம் ஆம்பளை பசங்க அழக்கூடாது அப்படின்னா பொண்ணுங்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வளர்த்துறேன். அது மட்டும் இல்லை, அந்த பையனோட தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணு அதை கேட்கும்போது எப்படி நம்மளை ரொம்ப கம்மியாக அப்படின்னா ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு எப்படின்னா அந்த பக்கத்துல இருந்து கேட்குற தங்கச்சிக்கு அப்போ நான் மைண்டே டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லை, மேக்ஸிமம் வீட்டில் எல்லா வீட்லேயும் சொல்லலை, ஆனால் பொண்ணுங்களுக்கு ட்ரீட் பண்ணுறது, பையனை ட்ரீட் பண்ணுறது 2 பேரும் டிஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுறேன். அந்த ஒரு இப்போவும் அது பார்க்குறதுக்கு இருக்குது. இப்போது ஒரு பொண்ணோட ட்ரெஸ் பையன் போட முடியாது, ஆனால் பையனோட ட்ரெஸ் பொண்ணு போடலாம். நீ பொண்ணு மாதிரி எது ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குவேன். அப்படின்னா பொண்ணுன்னா என்ன? அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணை சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணுவேன், சொல்லுவேன் நீ எப்படி உட்காரணும், நீ எப்படி போகணும், நீ எப்படி வரணும், எந்த டைமுக்கு வீட்டு வரணும் எல்லாமே. ஆனால் ஆம்பளைங்களுக்கு அது கம்பல்சரி இல்லை. ஆனால் ஒரு பையனுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுக்குறேன், எல்லா சின்ன வயசுல இருந்து. அது மட்டும் இல்லை, சொல்கிறது ரொம்ப தப்பாக நினைக்காத, ரோட் சைடில் கூட அவங்களுக்கு யூரின் போடுறதுக்கு கூட ஒரு பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் நார்மலைஸ் தான். ஆனால் பொண்ணுங்க அப்படி பண்ணணும்னு சொல்ல வரல, அந்த ஒரு விஷயத்துக்கு கூட அந்த பையனை அந்த ஒரு ஃப்ரீடம் உண்டு. அது எப்படி சொல்கிறது, ரொம்ப தப்பான விஷயம் கிடையாது.
ஆனா அதே ரோடிலூட ஒரு பொண்ணு ஸ்கர்ட் இட்டுட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது ரொம்ப தப்பான விஷயம். ஷார்ட் ஸ்கர்ட் எல்லாம் பொண்ணுகள் போடக்கூடாது. அது எப்படி தப்பான ஒரு அ ஒரு பிக்சரைஸ் பண்ணுவேன் அந்த பொண்ண. அது ரொம்ப கஷ்டமா இல்ல? அது பார்க்கும்போது நம்மளுக்கே அப்நார்மலா தெரியாது. கொஞ்சம் படிச்சவங்கலாம் அது அப்நார்மலா தான் தெரியும். ஒரு பொண்ணு பிஹெச்டி படிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பொண்ணு வெளியில போனோம்னா ஒரு சின்ன பையன் அவங்க கூடயே விடுவேன். எப்படி சொல்றது? அந்த பொண்ணுக்கு புரொடெக்ஷனா. ஆனா இந்த அதே பையன் பெருசாயிட்டு ஓகே நான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த பொண்ணு வீக்கா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். சோ அந்த பையனுக்கு சின்ன வயசுலயே ஓகே நான் ஒரு புரொடெக்டரா இருக்கு. சோ நான் எனக்கு பொண்ணுங்கள விட கொஞ்சம் அதிகமா ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அந்த பையனோட சின்ன வயசுலயே நம்ம கொடுக்குறேன்ல. ஆனா அந்த பையன் அந்த பொண்ணு கூட போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது. அதாவது பிரச்சனை வந்தா கூட அந்த சின்ன பையன் என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணுக்கு புரொடெக்ட் பண்ண முடியுமா? இல்ல. ஆனா அந்த பையன் பெருசாகி போயிட்டு பையனோட மனசுல ஒரு மைண்ட் செட் வரும். ஓகே நான் எனக்கு பொண்ணுங்கள புரொடெக்ட் பண்ண முடியும். சோ நான் அவங்கள விட கொஞ்சம் ஹையரா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எப்போ அதுதான் மேக்ஸிமம் பொண்ணுங்க கிட்ட இருந்து எப்படி ரிஜெக்ஷன் தோற்கறதுக்கு அவங்கள கண்டிப்பா ஆம்பளைங்க பொண்ணுங்க கிட்ட தோக்குறதுக்கு அவங்களுக்கு மனசே கிடையாது. வேற உலகத்துல எந்த பிரச்சனையும் கூட அவங்க தாங்குவேன். ஆனா பொண்ணுங்க கிட்ட தோத்துன்னு வச்சுக்கோ. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அ இரிட்டேட்டிங்கா ரொம்ப கஷ்டமா தெரியும். அது அவங்க மைண்ட் செட்டே சின்ன வயசுல இருந்து அப்படியே கொண்டு வந்திருக்கேன். அது ஒரு பொண்ணு முன்னாடி தோத்துட்டேன்னா அவ்வளோதான். ஒரு பையன் எப்போ ரொம்ப வல்னரபிளா இருக்கும் எப்படின்னா, அந்த ஒரு பொண்ணு அந்த பையன ரிஜெக்ட் பண்ணும்போது தான். என்ன வேணாலும் அவங்க ஒரு பையன் ஒத்துக்குவேன். ஆனா அது அவங்களுக்கு மைண்ட்ல ஒத்துக்கவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். மேபி அதுக்கு ரீசனும் இதுதான் இருக்கலாம். என்னைய எப்படி ரிஜெக்ட் பண்ண முடியும்? அவங்களுக்கு அந்த ஒரு ரைட்ஸ் உண்டோ அப்படின்னு. மேக்ஸிமம் இருக்கிற ரேப் கேஸ், அட்டாக் அதுக்கெல்லாம் பின்னாடி இந்த ஒரு மைண்ட் செட் தான், இந்த ஒரு சைக்காலஜி தான் இருக்கு. ஒரு மனிதனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு கேட்டுட்டேன்னா காசு தான். அ ஆனா நம்ம பார்த்துட்டேன்னா எல்லா டேஸ்லயும் ஒரு பேங்க்ல ரோபரி நடக்கிறேன் என்ன? பிகாஸ் அது நடக்க முடியாது. அது தெரியும். அந்த பேங்கோட சிஸ்டம் ரொம்ப சேஃபா இருக்கும். அவங்களுக்கு அது அப்படியெல்லாம் ரோபரி பண்ண முடியாது. அவங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்குமே. ஆனா ஒரு ரேப் கேஸ்ல இருக்கிற ஒரு பிரதி அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமயோ அவங்க மைண்ட்ல ஒரு அ என்ன ஒண்ணு இருக்கு. எப்படின்னா அந்த பொண்ணு வீக்கா இருக்கு. சோ நம்ம எப்படியாவது அந்த விக்டிம் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம ரேப் கேஸ்ல பட்டா கூட ஓகே சரி நம்ம அத ரிலீஃப் ஆயிருக்கலாம். அந்த எப்படியாவது தப்பிச்சுட்டு வெளியில வந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் மேக்ஸிமம் பிரிசனர்ஸ்க்கும் இருக்கு. நமக்கு இருக்கிற சொசைட்டி மேக் ஷூர் பண்ணுவேன். நான் பொண்ணுங்க கையில எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பா, அம்மாவுக்கு 2 பசங்கள் இருக்கு. பசங்கள்னா ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு 5% டவுரி குடுத்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி விடுவேன். பாக்கி இருக்கிற 95% இருக்கிற வெல்த் அந்த பையனுக்கு தான். அதுல ஃபுல்லா அவங்களுக்கு கண்ட்ரோல்ல தான் சந்தோஷமா அவங்க எப்படி வாழ்வேன் அப்படிதான் இருக்குவேன். 95% இருக்கிற அந்த ஃபுல் வெல்த் பையனுக்கு கொடுத்துரும். ஆனா இந்த 5% கிடைச்ச பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அந்த காசால எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் அவங்க ஹஸ்பண்டோட விருப்ப பிரகாரம் தான் அது எதுவுமே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணுக்கு ஒரு டிராவல் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது கோர்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அவங்களுக்காக அந்த பொண்ணுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த பொண்ணு பண்ண முடியாது. எப்படின்னா அவங்க அதுக்கு கூட அவங்களுக்கு அந்த ஒரு ஒப்பீனியன் இல்ல. ஏன்னா நம்ம சொசைட்டியே அப்படி அவங்கள வளர்த்தி இருக்கு. அந்த சொல்லி சொல்லி வளர்த்தி இருக்கு. ஓகே நீங்க இப்படிதான் இருக்கணும். உங்க ரூல்ஸ் இப்படிதான் அப்படின்னு. சோ அந்த பொண்ணுங்கள் மைண்ட் செட்டே அப்படியே போயிட்டேன். ஓகே இதுதான் சொசைட்டி. நம்ம அப்படிதான் இருக்கணும். இப்போ ஒரு பாவப்பட்ட அப்பா, அம்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருந்தா, கண்டிப்பா அந்த பையன தான் அவங்க படிக்க வைக்குவேன். பொண்ண படிக்க வைக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் தயக்கப்படுவேன். பிகாஸ் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி விடணும்ல ஆஃப் கோர்ஸ். பின்ன எதுக்கு படிக்க வைக்கணும்? அவங்க பொண்ணுகிட்ட இருக்கிறது அந்த படிப்பு மட்டும்தான். இப்போலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படின்னா கூட இப்போவும் மேக்ஸிமம் இந்தியாவோட பாப்புலேஷன்ல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. மேபி சவுத் இந்தியால அப்படி இல்ல. பட் நார்த் இந்தியால மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கு இப்போ. ஒரு அதுவா இதெல்லாம் கடந்து ஒரு பொண்ண படிக்க வச்சுன்னு வச்சுக்கோ. அந்த அப்பா, அம்மா தான் நினைக்கும், ஓகே நான் எல்லாமே கொடுத்துட்டேன் என் பொண்ணுக்கு. படிக்க வச்சுட்டேன். இனிமேட்டு எதுவுமே இல்ல. ஆனா, நம்ம அந்த சத்தியம் எப்படி புரியணும்னா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போற வீட்ல அந்த பொண்ண மருமகளா பார்த்துக்குவேன். அது எப்படி சண்டை வந்தா சொல்லுவேன். ஓகே நீங்க உங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு போ. அவங்க அம்மா, அப்பா வீட்ல என்ன சொல்லுவேன்? உன்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு உன் புருஷன் வீட்டுல போ. அந்த பொண்ணுக்கு நிஜமா ஒரு வீடே கிடையாது. ஒரு வீட்டோட வெளியில நேம் பிளேட் பார்த்தா கூட ஒரு ஒரு இடத்து கூட அந்த மருமகளோட பேரு கிடையாது. எப்போ அந்த பையனோட பேரு இல்லைன்னா மாமனாரோட பேரு அப்படிதான் இருக்குவேன். கண்டிப்பா ஒரு மருமகளோட பேரு அங்க வைக்க முடியாது. வைக்க மாட்டேன். இப்போ ஒரு பொண்ணு படிச்சு ரொம்ப ரொம்ப அதிகமா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுக்காக ஏதாவது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. அந்த கிரெடிட் கூட அந்த பொண்ணுக்கு கிடையாது. அந்த மருமகளை தான் போவேன். ஓ மருமகன் அந்த பொண்ணை அலோவ் பண்ணிட்டேன் பண்றதுக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா வேற அவங்களுக்கு
அந்த பொண்ணுக்கு அது கிடைக்க கூட இல்லை. பார்த்துக்கோ. 3ல் ஒரு பொண்ணுக்கு டெய்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் அனுபவிக்கிறது விதி வந்துட்டே இருக்கு. எப்படின்னா அந்த பொண்ணை ஃபினான்ஷியலி ஆஃப்கோர்ஸ் அவங்க தளர்த்திடுவேன், எப்படின்னா வீக்காக சொல்லுவேன். நீங்க பார்த்துக்கிட்டேன்னா உலகத்துல எவ்வளோ எங்கெங்கெல்லாம் வயலன்ஸ் நடந்திருக்கோ அங்கெங்கே எல்லாம் அதுக்கு எப்படி சொல்றது, அந்த கண்ட்ரோல் கிடைக்கிறதுக்காக தான் பண்ணுவேன். அதுதான் இதுல இருந்து நம்மளுக்கு புரியுது. ஒரு பொண்ணு மேல கண்ட்ரோல் பண்றதுக்கு வயலன்ஸ் அதுதான் மேக்சிமம். வயலன்ஸ்னா விதவிதமா நடக்குவேன். எப்படின்னா சில இடங்களில் ஃபிசிக்கலாக வயலன்ஸ் நடக்குவேன், ஃபினான்ஷியலி வயலன்ஸ் நடக்குவேன், அண்ட் மென்டலி டார்ச்சர் பண்ணுவேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பல இடத்துலையும் பல விதமான வயலன்ஸ் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் நோட் எல்லாரையும் அவங்க ஃபிசிக்கலாக வயலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் வயலன்ஸ் இருக்கும், அப்படி கிடையாது. வயலன்ஸ் எப்படி நடக்கும்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குவேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நார்மல் லைஃபாக போவேன், அதுக்கப்புறம் திருப்பி மேனிப்புலேஷன் நடக்குவேன், அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் போகும், திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் வரும். அதுதான் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அது சில பொண்ணுங்களுக்கு அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. மேனிப்புலேட்டாக இருக்கு அந்த பொண்ணுங்க. ஓகே நம்ம லைஃப் இப்படி தான் நம்ம போயிட்டே இருக்கணும், இதெல்லாம் என் லைஃப்பில் நான் ஏற்றுக்க வேண்டியது அப்படின்னு அந்த பொண்ணே நினைக்கிறேன். அதுதான் சத்தியம், உண்மையாக இருக்கேன். ஆனால் இந்த மேனிப்புலேஷன் எப்படின்னா சில இடங்களில் சொல்லுவேன், ஓகே உங்கள் நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன், உனக்கு நல்லது வரணும் அதுக்காக தான் பண்ணுறேன். அது மேல் அக்ரெஷன் அதில் இன்வால்வ் ஆகுது. ஆனால் உண்மை என்னென்னா மேல் அக்ரெஷன் ஒரு வேர்டே கிடையாது. வேர்டுனா அந்த மாதிரி ஒரு சத்தியமே கிடையாது. அப்படி இருந்திருந்தேன்னா மகாத்மா காந்தி, B.R. அம்பேத்கர், அந்த மாதிரி பெரிய பெரிய மனுஷங்க அவங்க பொண்டாட்டியை டெய்லி போட்டு அடிச்சிருக்கணும், அவங்களுக்கு பேலன்ஸ் கொடுத்துருக்கணும். ஸோ மேல் அக்ரெஷன் இஸ் ஏ தப்பான வேர்டு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல புருஷன் கண்டிப்பா, ஒரு நல்ல ஆம்பளை கண்டிப்பா ஒரு பொண்ணையும் அந்த மாதிரி பேலன்ஸுக்குள்ள தள்ளிவிட மாட்டேன். அதான் உண்மை. அதுவும் மெயில் அக்ரெஷன் இருக்குன்னா அப்படின்னா இந்த லேடி போஸ் இருக்குன்னு வச்சுக்கோது, அவங்க ஒரு பையனோட ஆஃபீஸில் அந்த பையன் அந்த லேடி போஸ் அவங்கள திட்டேன்னு வச்சுட்டு அவங்கள கையெடுத்து அடிக்க மாட்டேன், அவங்க கூட இருக்கிற கொலீக்ஸே அடிக்க மாட்டேன், வழியில் நடந்து வந்த பொண்ணுங்களே அடிக்க மாட்டேன். அவங்க வீட்டில் அம்மா, சித்தி அங்கே நிறைய பேர் இருக்கும். ஆனால் அவங்கள யாரையும் அடிக்காத கரெக்டாக அவங்க பொண்டாட்டி கரெக்டாக டெரிட்டரி அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல போய் அவங்க அடிக்கணும்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு தானே. ஓகே சரி இதுதான் நம்ம கரெக்டான இடம், அது அவங்களுக்கு புரியுது. டொமஸ்டிக் வயலன்ஸ்னு கேஸ் வரும்போது நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தா தெரியும், லைஃப்பில் மோஸ்ட் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற புருஷன் அந்த ஒரு பையன் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி வயலன்ஸ் பண்ணுவேன். அண்ட் நம்ம கான்ஸ்டியூஷனில் கண்டிப்பாக யாரையும் அப்படி நம்ம அடிக்கிறதுக்கு வயலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்கள எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நம்ம கான்ஸ்டியூஷன் யாருக்கு எதிரையும் வயலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். அதுதானே கரெக்டான விஷயம். ஸோ எப்படி அவங்க எல்லாரையும் விட்டுட்டு அந்த பொண்டாட்டியே இல்லைன்னா அந்த ஒரு பொண்ணை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்க அடிக்கிறேன், அதை நான் வயலன்ஸ் பண்ணுறேன், அது ரொம்ப தப்பான விஷயம் கிடையாது. ஆனால் சத்தியம் என்னன்னா 3ல் ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பாக அந்த வயலன்ஸு அவங்க மேலே நடந்துகிட்டே இருக்கு இப்போ கூட. அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கும்போது 33% ஆஃப் men is criminals. இதில் அவங்க எப்படி தப்பிச்சுட்டே இருக்கு எப்படின்னா அந்த பொண்ணுங்க இல்லைன்னா அவங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், அதனால மட்டும் இப்போவும் எல்லாரும் தப்பிச்சுட்டே இருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், இந்த நிமிஷம் கூட ஒரு பொண்ணுக்கு எதிராக வயலன்ஸ் நடந்துகிட்டே இருக்கேன். நீங்கள் இப்போ ஒரு டெவலப்டு கண்ட்ரி எடுத்து பார்த்துக்கோங்க, அதில் கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கு ஆணுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்க மாட்டேன், அவங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவேன், அவங்கள இல்லாமல் அவங்க நினைக்கவே மாட்டேன். அதனால ஒரு வீடு எப்போ வளரும் அப்படின்னா ஒரு பொண்ணு ஆணை 2 பேரும் முயற்சி பண்ணுவேன், அந்த வீட்டிலிருந்து முன்னேறி வருவேன். அப்போதான் அந்த வீடு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குவேன். அது மட்டும் இல்லை, இந்த எக்ஸ்ப்ளோய்டேஷன்னா பிரிட்டிஷ்காரங்க நம்ம ஊரில் வந்தபோது இதுதான் நம்மகிட்ட பண்ணிட்டு இருந்தது, நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் விஷம் கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அவங்க எப்படி பண்ணிட்டேன்னா, ஓகே நீங்கள் மைனாரிட்டி மேலே மெஜாரிட்டி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த மாதிரி தான் இப்போவும் நடந்துகிட்டே இருக்கேன். பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃப்ரீடம்காக நம்ம போராடிட்டேன். அப்படின்னா நம்ம ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்டே இருக்கிற 48% பீப்புள்ஸ் கிட்டே நம்ம பண்றது அதே தானே. ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ உங்களை எப்படியாவது நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், அதுதான் நடந்துட்டு இருக்கேன். நம்ம கான்ஸ்டியூஷன் முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு ஆணை ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். ஆனா நம்ம சொசைட்டிக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஆணை ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியாது. அது அவங்களை அப்படி ட்ரீட் பண்ண வைக்க மாட்டேன். ஒன்றுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் பண்ணணும், இல்லைங்க சொசைட்டி அதை அக்செப்ட் பண்ணணும், நம்ம பண்றது தப்பா தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நம்ம கிட்ட இருக்கிற பொண்ணுங்க 6 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியில போக முடியாது. எப்படின்னா அந்த பொண்ணு வெளியில போனா அது ரிஸ்க் தான் மட்டும் இல்லை, அது தப்பு தானே. எப்படின்னா வீட்டுக்கு வெளியில ஆம்பளைங்கள்லாம் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும். அதுல அவங்கள நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? பொண்ணுங்க தான் அவங்க சேஃபா இருக்கணும், அவங்க வீட்டுக்குள்ள இருக்கணும், அதுதான் அவங்களுக்காக சேஃபா இருக்கும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஆனா இது தப்பு தானே. ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னா அது 2 பேருக்கும் போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும்ல.
அதுவும் எஸ்பெஷலி நம்ம கிராமங்கள்ல தான், நம்ம கிராமங்கள்ல தமிழ்நாடு கிராமங்கள்ல இல்லைன்னா சவுத் இந்தியா அப்படி சொல்லலை, மேக்ஸிமம் நார்த் இந்தியாவில் இப்போவும் அப்படி தான் இருக்கேன். நான் சொல்றது தப்பா நினைக்கக்கூடாது என்ன நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் நிறைய கிராமங்களில் இது கண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். பொண்ணுங்களுக்கு எதிராக ரொம்ப ரொம்ப, அதுவும் சின்ன பிள்ளைங்க குழந்தைகளுக்கு அதிகமாக இந்த மாதிரி இருக்கிற அன்சேஃபான சுச்சுவேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. பொண்ணுங்கள்னா ஆம்பளைங்களை விட அதிகமாக வேலை பண்ணுறவங்க தான், அப்படி கிடையாது ஆம்பளைங்க மட்டும்தான் ரொம்ப அதிகமாக வேலை எடுக்குவேன் அப்படின்னு கிடையாது. ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற, நம்ம இந்தியாவில் இருக்கிற மேக்ஸிமம் 99% ஆஃப் ஜட்ஜஸ் இன்றைக்கும் ஆம்பளைங்க தான். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு நீங்கள் நினைக்கிறோம் ஓகே இப்போ இதெல்லாம் பண்ணுறது ஆம்பளைங்க தான், அப்படி கிடையாது. ஆம்பளைங்க இதெல்லாம் பண்ணலை, இது ஒரு சொசைட்டி தான். சொசைட்டினா அதில் பொண்ணுங்களும் ஆம்பளைங்களும் இன்க்ளூட் ஆகுவேன். ஸோ இப்போ சொல்றதுன்னா ஒரு சொசைட்டிக்கு எதிராக தான் சொல்லிட்டு இருக்கும், கண்டிப்பாக ஆம்பளைங்களுக்கு எதிராகிட்டு இல்லை. அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். கொஞ்சம் பேர் ரொம்ப ரொம்ப தப்பாக நடந்துக்கிறதுக்கு ஆம்பளைங்க எல்லாரும் அப்படி ரொம்ப தப்பாக இருக்குது என்ற மீனிங் இல்லை. இந்த திங்கிங்கிന് எகென்ஸ்டாக இருக்கிற ஆம்பளைங்களும் இருக்குது, பொண்ணுங்களும் இருக்குது. ஸோ இது ஒரு பொண்ணுங்களுக்காக மட்டும் நான் பண்ணுற ஒரு வீடியோ அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன தப்பாக எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக ஆம்பளைங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம ஆம்பளைங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணுற அதை பற்றி தான் வீடியோ பண்ண போகிறேன். ஸோ ஃபேக் ஃபெமினிசம் அண்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன் எகென்ஸ்ட் மென் அது கண்டிப்பாக எக்ஸஸ் பண்ணுறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் சம்டைம்ஸ் மேக்ஸிமம் பொண்ணுங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் விரும்புகிறேன். அதை பற்றி ஆம்பளைங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற எக்ஸ்ப்ளோட்டேஷனை பற்றி நம்ம வேறொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பொண்ணுங்க விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது நீங்கள் சொல்லிட்டேன்னா நம்ம இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு எதிரே இருக்கிற எக்ஸ்ப்ளோட்டேஷனை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு சொன்னது உமன்ஸோட ரைட்டை பற்றி இல்லை, ஹியூமன் ரைட்டை பற்றி தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். எனக்கு ஃபஸ்ட் வீடியோ தான், ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கேன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அண்ட் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் பிலோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.